பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய வேத பகுதி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் முடிய. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பி இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாயிருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாயிருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்பது. உங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, தர்மையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் வாசிக்க கேட்ட நல்ல வசனத்துக்காக உங்களை துதிக்கிறோம் சுவாமி. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என வாசிக்க கேட்டோமே அப்பா. இந்த காலை வேளையிலே பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்கள் வீட்டை கர்த்தருக்குள் கட்டி எழுப்ப உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை வளர்ப்பதில், குடும்ப காரியங்களை பார்ப்பதிலே ஆண்டவரே ஞானமாய் செயல்பட, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே கர்த்தருக்கு பிரியமானதை செய்து தங்களுடைய குடும்பத்தை நல்ல முறையிலே கட்டி எழுப்ப பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கிருபையும் தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையாயிருக்கிற பெண்களுக்காக, கைம்பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எனக்கு யாருமே இல்லையே, நாங்களாய்க்கும் பெண்கள் ஏராளம் உண்டு கர்த்தாவே. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதுபோல ஆண்டவரே, குடிக்கும் போதை பொருளுக்கும் அடிமையாயிருக்கும் கணவன்மார்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாட்களிலே இருக்கிறார்களே. அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கண்ணீரின் ஜெபம் கேட்டு அவர்களுக்கு இறங்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவனை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு பெண்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, ஆறுதலையும் சமாதானத்தை நீர் கொடுத்து, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய இருதயத்தை நீர் திடப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்.
தைரியப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, இஸ்ரவேல் காசா யுத்தம் சமாதான ஒப்பந்தத்துக்கு வந்ததற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து அமைதியோடு மக்கள் ஜீவனம் பண்ண என் தேவன் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, ராணுவ வீரர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லை பகுதியிலே இருக்கும் ஒவ்வொரு ராணுவ வீரர்களுக்கும் உம்முடைய பாதுகாப்பு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை பிரிந்து இருக்கும் பிள்ளைகளுக்கு தெய்வ சமாதானம், அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களை நீர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, வயதானவர்கள் ஆண்டவரே, எத்தனையோ வயதானவர்கள் கஷ்டமான சூழ்நிலையில இருப்பவர்கள் உண்டு. நடக்க முடியாமல் பலவீனத்தோடு இருப்பவர்கள் உண்டு. கர்த்தாவே, அவர்களை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என வசனம் சொல்லுகிறதே. முதியவர்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் இருக்கும் வரை நல்ல சுகத்தோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதுபோல வியாதி படுக்கையில இருக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிகிச்சையில இருக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை எங்கே பார்த்தாலும் வியாதிகளின் ஆண்டவரை அகோரத்தை நாங்கள் கேள்விப்படுகிறோமே. கிட்னி செயலிலிருந்து கேன்சர்லே, இன்னும் இருதய நோயிலே, இப்படி பல வியாதிகளிலே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் நிமித்தம் சிகிச்சை பெற்று வரும் பிள்ளைகளுக்கு என் தேவன் இறங்கி அவர்கள் எடுக்கிற சிகிச்சையிலே நல்ல சுகம் கிடைக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சரியானபடி மருத்துவர்கள் ஆண்டவரே என்ன வியாதி என்று சொல்லி டயக்னோஸ் பண்ணி அதற்கு ஏற்ற சிகிச்சையை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை சுகப்படுத்த மருத்துவர்களுக்கு வேண்டி ஞானத்தையும் கிருபையும் நீர் தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எல்லா கிராமங்களுக்கும் சுவிசேஷம் கடந்து செல்ல அதற்காக முயற்சி எடுக்கும் எல்லா ஊழிய ஸ்தாபனங்களை என் தேவன் ஆசீர்வதியும். இந்த விஸ்வாணி ஊழியத்திலே இணைந்து செயல்படும் ஊழியர்களுக்காக, பணித்தளங்களில் இருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் நல்ல சுக பலனை நீர் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஊழியத்தை ஆண்டவரே தங்களுடைய ஈகையினால் ஆதரிக்கும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆலயங்களை கட்டி கொடுக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களுக்கு நீர் இறங்கி என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை நீர் சந்தித்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 1800270333. திரும்பும் திசையெல்லாம்